கடை டேஸ்ட்டில் ஒரு சூப்பர் டூப்பரான காய்கறி போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வணக்கம். அதற்கு தேவையான பொருட்களை குறித்து எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல அதற்கான பூரணத்தை தயாரிப்போம். அதுக்கு ஒரு வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக சீரகம், நறுக்குன இஞ்சி, பச்சை மிளகாய் இது 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. இது நல்ல வாசம் வரும்போது அடுத்ததாக நறுக்குன பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துங்க. இப்போ வெங்காயத்தையும் அந்த எண்ணெயிலேயே நல்லா வணக்கி விட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வரும்போது இதில் கருவேப்பிலையை சேர்த்துறோம். கருவேப்பிலையும் நல்லா வணக்கி விட்டுருங்க. கருவேப்பிலை ஒரு நல்ல வாசத்தை கொடுக்கும். இது கூடவே அடுத்ததாக மசாலா பொடிகளை சேர்த்துக்குவோம். நிறத்துக்காக காஷ்மீரி மிளகாய் தூள், கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், அப்புறம் கரம் மசாலா, இது கமகமன்னு இருக்கிறதுக்காக கரம் மசாலா, இது 3ஐயும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போக வணக்கி எடுத்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு, எல்லாமே 2 தேக்கரண்டி அளவுக்கு காய்கறிகள், உங்களுக்கு என்ன காய்கறி கிடைக்குதோ அதை தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கங்க. நான் கேரட், முட்டைக்கோஸ், பட்டாணி, பீன்ஸ் இது எல்லாமே சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காலிஃப்ளவர் இல்லை கேப்சிகம் இந்த மாதிரி எது கிடைச்சாலும், குடமிளகாய் எது கிடைச்சாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்கறிகள் வணங்கி வேகிற அளவுக்கு மட்டும் லேசாக உப்பு சேர்த்து வணக்கி விட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சிங்கனாவே அந்த காய்கறி எல்லாமே நல்லா வெந்து வந்துருங்க. இப்போ ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்திருக்கேன். அந்த வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கை இந்த மசாலாவில் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வணக்கி டேஸ்ட் பார்த்து உப்பு காரம் சரியாக இருந்துதான்னு பார்த்துக்கங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கங்க. இப்போ இதுக்கான பூரணம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பூரணத்தை இன்னும் கொஞ்சம் நல்ல வாசம் வர வைக்கிறதுக்காக நறுக்குன கொத்தமல்லி தலைகளை சேர்த்து நல்லா வணக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த போண்டாக்கான மாவை ரெடி பண்ணுவோம். கடலை மாவு இப்போ ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிறோம். கடலை மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அரிசி மாவு, கடலை மாவும் அரிசி மாவும் எடுத்து நல்லா கலந்துட்டு அது கூட பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் நிறத்துக்காக, மிளகாய்த்தூள் காரத்துக்காக, அப்புறம் தேவையான அளவு பேக்கிங் சோடா, ஒரு 2 சிட்டிகை அளவு பேக்கிங் சோடா, அப்புறம் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா இந்த விஸ்க், அதாவது இந்த முட்டை அடிப்போம் இல்லைங்களா, அதை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். எங்கேயுமே கட்டி இல்லாத மாதிரி பார்த்துக்கங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. அளவாக தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி, மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப லேசாகவும் போயிடக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் மாவு இருக்கணும், பார்த்துக்கங்க. இந்த மாதிரி பதத்தில் மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மாவு ஒரு 2 நிமிஷம் போல் ஓய்வில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த மசாலா கலவையை, அந்த பூரணம் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சு வச்சுக்கோங்க. முதலே உருண்டைகள் பிடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா தான் எண்ணெய் காஞ்ச உடனே மாவில் இது எல்லாத்தையும் நனைச்சி போண்டாக்களை ஒரே மாதிரி போட்டு எடுக்க முடியுங்க. அப்போ தான் எல்லா போண்டாவும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி வெந்து வரும். அதனால் முதல்ல இந்த மாதிரி அந்த மசாலா கலவையை நல்ல உருண்டைகளாக பிடிச்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலா கலவை ஒருவேளை நீர்த்து போச்சு அப்படின்னா இதில் கொஞ்சம் ரவையோ அல்லது கடலை மாவையோவே கூட தூவி உருண்டை பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாகவே வருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாவில் அந்த போண்டாவை சுற்றிக்கணும். பாருங்கள், நல்லா நனைச்சி எடுத்துக்கணும். நிறைய மாவும் இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப லேசாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து சூடான எண்ணெயில் போடணும். எண்ணெய் நல்ல சூடாக இருந்தது அப்படின்னா தான் போண்டா நல்லா மொறு மொறுன்னு வரும், இல்லாட்டி ரொம்ப எண்ணெய் குடிக்குங்க. அதனால் அதையும் செக் பண்ணிக்கோங்க. போண்டா சுட்டு வர்ற வரைக்கும் ஒரே அளவு மிதமான சூட்லேயே அடுப்பை வச்சுருங்க. இந்த மாதிரி பொன் நிறமானதும் எடுத்து
அதில் இருக்கக்கூடிய அதிக அளவு எண்ணெய் வடிஞ்சு வர்றதுக்காக இந்த மாதிரி ஒரு வலைக்கரண்டி வச்சு அந்த வலைக்கரண்டி மேலே போட்டுருங்க. அப்போ போண்டாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா எண்ணெய் எல்லாம் வடிஞ்சு வந்துடும். ஆரோக்கியமான இந்த போண்டாவில் நிறைய நமக்கு தேவையான காய்கறிகளை நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு அரை வேக்காடு இல்லது 3/4 வேக்காடு காய்கறிகளை வேக வச்சு அது கூட உருளைக்கிழங்கு மசியலை சேர்த்தி நம்ம பூரணம் செஞ்சு, கடலை மாவில் நமக்கு நிறைய புரோட்டீன் இருக்குங்க. ஏன்னா அது கொண்டக்கடலையிலேருந்து கிடைக்கிறதுனால நமக்கு நிறைய புரோட்டீன் இருக்குது. அதனால் காய்கறிகளும் சேர்ந்து கிடைக்கிறதுனால நமக்கு சுவையும் அதே நேரத்தில் ஆரோக்கியமும் கிடைக்குதுங்க. இந்த போண்டாவை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த போண்டா வீட்டிலையே செஞ்சால் இது ரொம்ப ஆரோக்கியமானது. ஏன்னா நம்ம நல்ல எண்ணெயை தான் பயன்படுத்துவோம். அதே நேரத்தில் இது அம்மா கையால் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது இதில் அன்பையும் காதலையும் சேர்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்க இல்லைங்களா? அதே மாதிரி உங்கள் கணவருக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போதும் அதில் அன்பையும் காதலையும் சேர்த்து செஞ்சு கொடுக்கறதுனால சாதாரண போண்டா கூட சூப்பர் போண்டாவாக இருக்குங்க. அதனால் வீட்டிலையே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் சந்திப்போம். நன்றி.